அப்புறம் இந்த நிவாஸ் மியூசிக் டைரக்டர் எங்கே இருக்காப்புல நிவாஸ், எனக்கு ஒரு நிமிஷம் வந்து துருவுக்கு போட்டியாக நீ வந்துடுவியோன்ற அந்த அச்சம் இருந்து. என்ன டான்ஸே அது, என்ன பர்ஃபார்மன்ஸு ஸ்டேஜில். மாறி இப்படி பார்க்குறாப்புல, அடுத்த படம் இவனே போட்டுருவோமா நம்ம ஹீரோவா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஏன்னா இப்படி ஒரு எனர்ஜி எங்கேருந்து வரும்? அத்தனை பாட்டை எப்படி மனப்பாடம் பண்ணி அதை பாட முடியும்? அது அந்த மூடோட அதில் டான்ஸ் வேறு இடையில ஒரு இடத்துல மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பெல்லாம் போகிறாப்புல, அப்படி ஜம்ப் பண்ணி போகிறாப்புல. இவ்வளவு எனர்ஜிலாம் யாருக்கிட்டையுமே இருக்க வாய்ப்பில்லை. நான் எழுதி தர்றேன், நீ கண்டிப்பாக ஹீரோவாக போகிறீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இந்த பைசன் வந்து படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. மாரியுடைய மற்ற படங்களை விட இங்கே ஏற்கனவே அவங்க சொன்னது மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப இன்னொரு டைமென்ஷனாகவும் இருக்குது. கிராமங்கள்லேயே அந்த கேமராவை வச்சு அந்த கிராமத்து மனிதர்களை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு மேலே போய் இன்னொரு டைமென்ஷன் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸு சம்மந்தமான படமாக இருக்கிறதுனால நான் பார்த்தேன். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் எல்லாருக்கும். அதை உடைக்கிறது இருக்குல்ல, அந்த உடைக்கிறத சரியாக உடைச்சிருக்காரு. பாரதி ராஜா சாருக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அவருடைய முதல் 3 படங்கள் கிராமத்து படங்களாக இருந்தது. வெற்றி படங்கள், தொடர் வெற்றி படங்கள், 16 வயதிலே, கிழக்கே பூமுறையில், புதிய வார்ப்புகள்லாம் வெற்றி ஆன உடனே இந்த ஆளுக்கு கிராமத்து படம் தான் எடுக்க தெரியும், வேறு எதுவும் எடுக்க தெரியாதவனே வச்சார். ஒரு ஆப்பு சிகப்பு ரோஜாக்கள்னு ஒரு படம், எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹிட்டு. அது மாதிரி இன்னொரு இடத்துக்கு மாறி நகண்டிருக்காப்புல. மாறி அந்த விஷுவல்ஸும் நான் பார்த்தேன். வாழ்த்துக்கள் மாறி.